வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வாழையினுடைய பெயர் என்ன அப்படின்னா கற்பூரவள்ளி அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து தேன் வாழை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பொதுவாக எங்கே அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, அந்த கோவில்கள் எல்லாம் வந்து பஞ்சாமிர்தம் தயாரிக்கிறதுக்காக இந்த வாழை தான் வந்து அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த வாழைப்பழங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் நார்ச்சத்து, விட்டமின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் ஏ, அதுக்கப்புறம் பி6, இன்னும் பல்வேறு சத்துக்களில் வந்து அதிகமாக இருக்குது. இந்த கற்பூரவள்ளி வாழையை பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்காக வந்து ரொம்ப இதாக இருக்குது, உதவி பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்முடைய செரிமானத்தை மேம்படுத்துறதுக்காகவும், நம்ம சரும ஆரோக்கியம், அதாவது நம்முடைய தோலுடைய ஆரோக்கியம், அதுக்கப்புறம் நம்முடைய இந்த மூளையினுடைய செயல்பாட்டை அதிகரிக்கவும் இந்த வாழைப்பழங்களுடைய இந்த சத்துக்கள் வந்து ரொம்ப இதாக உதவியாக இருக்குது. ஸோ வந்து மக்களை, இந்த கற்பூரவள்ளி வாழைப்பழங்கள் எங்கே கிடைச்சாலும் வந்து வாங்கி சாப்பிடுங்க. இதனுடைய சுவையும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். தேன் போன்றே சிறப்பாக இருக்கும். நன்றி.